தானியல் புஸ்தகத்தில் இருக்குது 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனால் இதனுடைய அனுபவம் யாருக்காவது இருந்திருக்குமா? இது அந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த தானியலையும் அவருடைய நண்பர்களையும் அந்த அக்னி சூளையில் போட்டபோது அவர்களுடைய தலைமுடி கருகாமலும் அவருடைய வஸ்திரங்கள் எரியாமலும் அவர்களுடைய மேலே அந்த அக்னியினுடைய அந்த தீப்பட்ட வாடையோ எந்த வித அடையாளமும் இல்லாமல் இருந்ததை அந்த வசனம் சொல்லுகிறது. என்னுடைய 16 வயதில் கர்நாடக பகுதிக்கு வேலை சென்றிருந்து அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். சுண்ணாம்பு தேய்க்கிற வேலை. அப்போ அந்த கெட்டடம் எப்போவுமே பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். கிட்டத்தட்ட வேலைகள் முடிந்து வந்தது. கதவுகள் எதுவும் பொருத்தப்படலை. அந்த நேரத்தில் பாத்ரூம் கதவு மட்டும் மாட்டிருந்தாங்க. இப்போ போடுற மாதிரி பிளாஸ்டிக் கதவு. நீங்கள் இந்த பாத்ரூம் கதவு இருக்கிறதுனால பெரிய பாத்ரூம். நைட்டு தூங்கும்போது இங்கே தூங்கிக்கிடுங்க, மற்றபடி நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு போகிறாங்க. எனக்கு ஒரு 16 வயசு, அந்த பையனுக்கு ஒரு 12 வயசு. வெளியில் போய் 2-3 பெரிய அந்த திலாங்கம்முன்னு சொல்லுவாங்க, பெரிய கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டோரை இறுக அடைச்சோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம், அந்த பிளாஸ்டிக் டோரை யாராவது உடைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த டோரை ரொம்பவும் பலமாக அடைச்சோம். 3 கம்புகள் கொடுத்து பலமாக அடைத்தோம். நாங்களும் சித்தப்பா போயாச்சு, கதவெல்லாம் அடைச்சாச்சு, தூங்கிட்டோம். அப்போ தலைக்கு வந்து அந்த சித்தப்பாவோட சூல்கேஸ், சின்ன சூல்கேஸ் வச்சுருக்கேன், பெரிய சூல்கேஸ் மறுபக்கம் இருக்கிறது. திடீர்னு இரவில் முழிப்பு வருது. மெதுவாக எழும்புறேன். மிகவும் சூடாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா இடமும் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. நான் தலைக்கு வச்சுருந்த சூல்கேஸ் வரைக்கும் எரியுது. சூல்கேஸ் உள்ள இருந்த துணி எரியுது. நானும் என்னுடைய அந்த சகோதரனும் மூடி இருந்த 2 பேரும் ஒரே புதப்பு மூடியிருப்போம். 2 பக்கத்துலேருந்து எரிஞ்சு புதப்பு கிட்டத்தட்ட முழுமையாக எரிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், நாங்கள் போட்டிருந்த சட்டையெல்லாம் போட்டிருந்து தூங்கியிருந்தோம். சட்டையோ எங்களுக்கு மேலோ நாங்கள் விரிச்சிருந்த அந்த துணி எல்லாமே அந்த அட்டை பேப்பரெல்லாம் போட்டிருந்தோம். அது வரைக்கும் எரிஞ்சிருக்கு. ஆனால் எங்களோட மேலே எந்த விதத்துலேயும் தீ பட்டதே இல்லை. ஒரு சின்ன ஒரு வடுவு கூட படவே இல்லை. அது விசேஷமாக சொல்லப்போனால் என்ன தெரியுமா, இந்த வசனத்தில் படிக்கும்போது இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த வசனத்தில் அந்த அக்னி அந்த சூழலினுடைய காரியத்தை படித்தது போல் எங்களை வந்து பார்த்து எங்களுடைய அந்த துணிமணிகளை ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு புறக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கைகள்ட்டையும் கால்கள்லையும் அந்த அக்னி பட்டு புண்ணாயிருந்தது. ஆண்டவர் மிகவும் சிறப்பாக என்று காப்பாற்றினார். எந்தவித காயமும் இல்லாமல், எந்தவித சேதமும் இல்லாமல் இன்றைக்கு உங்களிடத்தில் சாட்சியாக